அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னேட் பிசிக்ஸ் பயோரன் அப்படிங்கிற நம்ம இந்த காணொலி சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து ஈர்ப்பியல், அதாவது ஆங்கிலத்துல கிராவிடேஷன் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி. நீட் தேர்வுல 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? சரி, என்ன கேள்வி? சூரியன் தனது மையத்தை கொடுத்து 27 நாட்களுக்கு ஒரு முறை சுழல்கிறது. தன்னைத்தானே சுழல்கிறது சொல்றோம் இல்லையா? பூமியும் சரி சூரியனும் சரி தன்னைத்தானே சுழல்கிறது. குணம் அது கொண்டு. சரி, புறவிசை ஏதொன்றின் துணையும் இன்றி சூரியன் தனது ஆரம் 2 மடங்காகும் வண்ணம் விரிவடைந்தால் அதன் சுழற்சி காலம் எவ்வளவு? அப்ப இப்ப எவ்வளவு சுழற்சி காலம்? 27 நாட்கள். இப்படி ஆரம் 2 மடங்காக ஆனால் சுழற்சி காலம் எவ்வளவாக மாறும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க, சூரியனை சீரான அடர்த்தி கொண்ட கோளமாக கருதுக. ஆங்கிலத்துல சாலிட் ஸ்பியர்னு சொல்லுவோம். சரியா? சரி, இப்ப நமக்கு 4 தெரிவுகள் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. 115 நாட்கள், 108 நாட்கள், 100 நாட்கள், 105 நாட்கள். இதுல எது சார் சரியான விடை பார்க்கலாமா? சரி, அதாவது இந்த முதல்ல சுத்திக்கிட்டு இருக்கும் பொழுதும் சரி, ஆரம் 2 மடங்கு ஆன பரிசுத்தினாலும் சரி, நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, அதனுடைய கோண உந்தம் இருக்கு இல்லையா, எல்லுன்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம், அது வந்து மாறாமல் இருக்கும். அப்ப கோண உந்தம் எல் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு ஒமேகா. ஐனா என்ன சார்? சூரியனுடைய நிலைம திருப்புத்திறன். நம்ம அது கோளமாக நம்ம கருதுகிறோம். அதனால அதுக்கு ஃபார்முலா வந்து 2/5 m². m என்பது சூரியனின் நிறை, ஆர் என்பது ஆர். ஒமேகா என்ன சார்? அதுவும் தெரியும். ஒமேகா என்பது கோணத்திசை வேகம். அதுக்கு ஃபார்முலா வந்து 2π/t. தீங்கிறது என்ன சார்? அதுதான் சுழற்சி காலம். அப்ப சூரியனின் சுழற்சி காலம் இப்போதைக்கு 27 நாட்கள், அதாவது ஆரம் அதிகமாவதற்கு முன்னால. அதனால அது T1 என்று நாம் வைத்துக் கொள்வோம். ஆரம் அதிகமான பிறகு ஒண்ணு நான் பார்க்கலாம். அப்ப நம்ம சொன்ன மாதிரி இரு நிலைகளிலும் கோண உந்தம் எல் என்பது சமமாக இருக்கும். நிலை 1, அதாவது இப்போது உள்ள நிலை, அது L1. நம்ம ஆரம் பெருகிய அதிகமான பிறகு L2. L1க்கு ஃபார்முலா என்ன சார்? I1 ஒமேகா 1. I1 எவ்வளவு சார்? 2/5 mr². இப்போ உள்ள ஆரம், இப்போ உள்ள மாஸ். ஒமேகா எவ்வளவு சார்? 2π/t1. ஏன்னா ரெண்டாவது T2 நம்ம கண்டுபிடிக்க போறோம், அது T1. சரி, T1 எவ்வளவு சார்? 27 நாட்கள். mr ஏற்கனவே சொல்லிட்டேன், நிலை 2, அதாவது ஆரம் அதிகமான பிறகு. அப்ப எவ்வளவு? L2 is equal to I2 ஒமேகா 2. அப்ப 2/5 mr². 2/5 m போட்டாச்சு. ஆர் எவ்வளவு சொன்னா ரேடியஸ், ஆரம் 2 மடங்காகுது இல்லையா? அதனால r²க்கு பதிலா 2r the whole square into 2π/. சுழற்சி காலம் மாறப்போகுது, அதான் கண்டுபிடிக்க போறோம், அதனால by 2. அப்ப என்ன கொஞ்சம் எலாபரேட் பண்ணா I2 ஒமேகா 2 is equal to 2/5 into m into இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள போனா நம்ம 2 4 r² into 2π/. இத இரண்டாவது சமன்பாடு. L1 is equal to முதல் சமன்பாடு, L2 is equal to முதல் சமன்பாடு. அப்ப இது ரெண்டும் சமம் தானே? L1 is equal to L2 தானே? I1 ஒமேகா 1 is equal to I2 ஒமேகா 2 தானே? அப்ப இது ரெண்டும் சமப்படுத்தணும்னா இதை எடுத்துக்கணும். ஒன்னாவது ஈக்குவேஷனை பொறுத்து LHSல எழுதுவோம், ரெண்டாவது ஈக்குவேஷனை RHSல வலது பக்கம் எழுதுவோம். சரி, இது என்ன சார் இருக்கு? 2/5 mr² into 2π/t1. ரெண்டாவது ஈக்குவேஷன் சார் இருக்கு 2/5 m into 4r² into 2π/t4. இதெல்லாம் அடிக்கலாம். இங்க 2/5 இருக்கு, அங்க 2/5 இருக்கு, எடுக்கலாம். இங்க m இருக்கு, அங்க m இருக்கு, எடுக்கலாம். இங்க r² இருக்கு, அங்க r² இருக்கு, எடுக்கலாம். இங்க 2π இருக்கு, அங்க 2π இருக்கு, எடுக்கலாம். பாக்கி என்னதான் சார் இருக்கு? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல, அதாவது இடது பக்கம் 1/t1 மட்டும் இருக்குது, வலது பக்கம் 4/t2 இருக்குது. நமக்கு என்ன வேணும்? T2. அப்ப T2 அந்த சைடு கொண்டு போங்க, மேல வந்துடும் T2. அதே மாதிரி இந்த T1 அந்த பக்கம் கொண்டு போனா அதுவும் மேல வந்துடும். அப்ப 4 into T1. T1 எவ்வளவு சார்? 27 நாட்கள். 4 into 27 108 நாட்கள். ஆக ஆரம் 2 மடங்காக ஆன பின்பு, ஆனால் ஆகிறது இல்லை இல்லையா, ஆனால் சூரியனின் சுழற்சி காலம் 108 நாட்களாக இருக்கு. தன்னைத்தானே சுத்தம். சரியா? தன்னைத்த சுழற்சி காலம் 108 நாட்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது தெரிவு, இரண்டாவது ஆப்ஷன், ஆன்சர் 2 is the right answer. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2025ஆம் ஆண்டு நீட் தேர்வில் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி கேள்விகளை நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட வேண்டியது. ஓகேயா? சரி, நம்ம அடுத்த காணொலியில வேறு ஒரு கேள்விக்கான விடை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.